ஒவ்வொரு நாளும் எனக்கு 7 மணிக்கு தான் எழும்புவேன். என்ன எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் 7 மணிக்குத்தான் நான் எழும்புவேன் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை மணிக்கு விடிய எழும்பி ஜெபிக்க போகிற? எத்தனை மணிக்கு விடிய எழும்பி பைபிள் வாசிக்க போகிற? எத்தனை மணிக்கு கடவுளை அந்த அவரை தேடுற விஷயத்தை செய்ய போகிற? எனக்கு பழகிட்டுங்க 7 மணிக்கு எழும்பி. அப்போ என்ன இருக்கிறதா இயேசு? உண்ட பழக்கத்தை மாற்றினா தான் ஆவிக்குரிய காரியத்தில் நீ என்ன செய்யலாம். சரி, 7 கிளம்பின நீ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து என்ன செய், 1 மணித்தியாலத்தை குறைச்சி என்ன செய், பழக்கத்தை மாற்றி 6 மணிக்கு எழும்பு, 1/2 மணித்தியாலம் ஜெபி, 1/2 மணித்தியாலம் வேதம் வாசி, ஆண்டவரை தேட. அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு. அதைத்தானே ஆண்டவர் விரும்புற. விளக்க என்னால முடியாதுங்க 7 மணிக்கு முதல் என்ன எழுப்பேலாதுங்க. கும்பகரண குடும்பம் தானே. சில பேருக்கு பழக்கங்கள், சில காரியங்கள் பழக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையின் அந்த உயர்வுக்கு அவைகள் என்னவாக இருக்கு, தடைகளாயிருக்கு. கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பார்? நீங்கள் மாற்றத்தை விரும்ப வேண்டும். நீங்கள் எண்ணத்தில் மாறாட்டிக்கும் ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் ஜபிக்கிறதில் என்ன செய்ய வேண்டும், ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த முறை ஜபிச்சதில் சத்தமே வரையிலையம்மா. ஜபம் நடக்குதா இல்லை அகிலன் ஆமென் சொல்ல ரெடியாக நிற்கிறாரான்னு பார்த்தோன்னுட்டு நான் சத்தமாக ஜபிக்கவன். ஆண்டுடைய பிள்ளைகள் ஜபிக்க, பப்ளிக்கில் ஜபிக்க சொல்லிக்க 4 பேர் அந்த வார்த்தையை கேட்கத்தக்கதாக சத்தமாக என்ன செய்ய வேண்டும். சண்டைக்கு வர சத்தம் சில பேருக்கு ஜபத்துக்கு வராது. ஸ்கூலில் போடுற சத்தம் சில பேருக்கு என்ன வராது, ஆலயத்தில் பாட்டுக்கு வராது. விளையாட்டு கிரவுண்டுகளில் காத்துற பெல்ட்டி அடிக்கிற சத்தம், போடுற தட்டுற சத்தங்கள், கைகள் காடுகள் எல்லாம் சேர்ச்சில் வந்தால் எல்லாம் அடங்கி போய் அமைதியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அமைதியானவர்கள். ஆண்டவருடைய சந்நிதியிலே நாங்கள் மௌனமாகவும் அமைதியாகவும் ஆறுதலாகவும் காணப்படுவோம் என்று இருக்குங்க. வெளியில் பார்த்தா சத்தம் மட்டும் இந்த பிள்ளைக்கு இப்படி குரலாம், இந்த ஒரு இப்படியான ஒரு ஆளாண்டு கேட்குற அளவுக்கு இருக்குது. ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் மாற்றங்களை ஆராதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, ஜபிக்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் காட்ட வேண்டும். மாற்றம் வர வேண்டும். விளங்க பாடி கத்தரை நல்லா ஆராதிங்க. விளங்க நல்லா அவ்வளவு தூரம் அவங்க என்னத்துக்கு மிளக்கட்டு பாட்டு அடிக்கணும், என்னத்துக்கு மியூசிக் போடணும், என்னத்துக்கு இதெல்லாம் செய்யணும். தேவ பிள்ளைகள் சபைகளில் சேர்ந்து நீங்களும் என்ன செய்ய வேண்டும், கத்தரை பாடி ஆராதிக்க வேண்டும். விளங்குதா? உலகத்திலான் ஒன் மேன் ஷோ, சபைக்கு அது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து செய்கிறான் சபை. விளங்க சில பேர் சபையில் நின்று அவர் பாடுவார், இவ ரசிச்சு கொண்டு நிற்கிற நல்ல விளையாட்டு. விளங்குதா? பிடிச்சி அவரை விடணும், இதில் பாட சொல்லி சேர்ந்து பாட வேணும், ஆராதிக்க வேணும். நீ மாறி இருக்க வேண்டும். உடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஆண்டவர் பார்க்கிறார். எதுவும் மாறாமல் எனக்கு எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும்? அது அவருக்கு நியாயமா இருக்குமா? இல்லை. விளங்குதா? மாற்றங்கள் வர வேண்டும். மாற்றங்களை உருவாக்க ஆவிக்குரிய பிரகாரமாக எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், மாறிக்கொண்டு, சபை என்ன செய்ய வேண்டும், மாறிக்கொண்டு வர வேண்டும். மாற்றங்கள் தெரிய வேண்டும். பரலோகம் பார்க்கும் பொழுது, இயேசு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னவா இருக்க வேண்டும், மாற்றம் இருக்க வேண்டும். இந்த மகள் சேர்ச்சில் வாரத்துக்கு முதல் எப்படி இருந்தார்கள், இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? சேர்ச்சில் வரும்போது வாரத்துக்கு முதல் ரட்சிக்கப்படும் முன் இவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குங்கிறத ஆண்டவரை பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் பரதுமையை கூடனுக்கு செய்த அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கும் செய்வார். முதலாவது என்ன செய்ய வேண்டும், மாற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். 2வது காரியம் 4:10-46-47. அதே மாற்கு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனம். ஓ ஓ ரைட். 2வது இயேசு வந்த அந்த வழியிலே அந்த பிச்சைக்காரன் என்ன செய்தான், நின்றான். விளங்க எத்தனை வழிகள் அன்றைக்கு எரிகோவை சுற்றி இயேசு நடந்து வந்த அந்த ஊரில் இருந்திருக்கும். எவ்வளவு குறுக்கு பாதைகள், ஷார்ட்கட்டுகள், பெரிய இதே மாதிரியான பாதைகள்லாம் அந்த நாட்களில் இருந்திருக்கும். விளங்குதா? எத்தனையோ இடங்களில் எத்தனையோ குருடர்கள் வேறு இடங்களில் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த பர்திமேயுங்கிற குருடன் இயேசு எந்த வழியால் வருகிறாரோ அந்த வழியில் அவன் நின்றான். அந்த வழியில் நின்ற மாதிரி கிடைச்சது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. விளங்குதா? இயேசு வருகிற வழியிலே இந்த குருடன் நின்றபடியினாலே ஆண்டவர் அந்த வழியிலே நின்ற அவனை என்ன செய்தார், அவனுக்கு பார்வையை உண்டாக்கினார். விளங்குதா? ஆண்டவர் ஒரு வழியில வரும் பொழுது
அந்த வழியிலே யாராவது நடந்தால் என்ன குறுக்கீடுகள் இருந்தாலும் எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் உடைத்து அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். விளங்குதா? ஆண்டவருடைய வழியிலே தேவனுடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். அவர் ஏற்படுத்தின ஒரு வழி இருக்கு, அந்த வழியில நாங்க நடக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். நாங்க எங்களுக்கு கண்ட ஒவ்வொரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் வச்சுக்கொண்டு எங்களோட சுயத்தில் ஒரு வழியில நடந்தோம் என்றால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவருடைய வழி எதுங்கிறதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய வழியில யார் நடக்கிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், சரியான இடத்துக்கு கொண்டு போவார். அதான் ஆண்டவருடைய வழி. கடவுள் அந்த வழியை எங்களுக்கு வேதத்தில் பல முறைகளில் சொல்லி இருக்கிறார். பாருங்க, எந்த ஆட்டோவில் ஏறினாலும் அந்த ஆட்டோக்கு முன்னால் என்ன இருக்கு? அந்த மப்பு இருக்கு. அதை தட்டுறான், அந்த நீல கோட்டை பார்த்து, அது அந்த நீளமா போறதை பார்த்து என்ன செய்கிற? திருப்பி திருப்பி போறாங்க. போனா கட்டாயம் அதில் நம்பி போனா கட்டாயம் அந்த போக வேண்டிய இடத்துல அது கொண்டு என்ன செய்யுது? சுத்துதோ கித்துதோ நேராக கொண்டு என்ன செய்யுது? விடுகுது. இல்லை எனக்கு மழை தெரியும் விட்டேரு. அதுக்குனால புறா அவர் போய் பொலிச்சலாம் நிற்க வேண்டி பேர் பண்பைகளுக்கு எல்லாம் போய் உண்மைதானே? ஏன்னா அது அப்படி அந்த காட்டுது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நடக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வழியை வச்சிருக்கிறார். அந்த வழியில அந்த குருடன் இயேசு வார வழியில் அவன் நின்றபடியினால இயேசு அவனை சந்தித்தார், அவனுடைய வாழ்க்கையிலே பார்வையை கொடுத்தார். விளங்க, அதில் இருந்து என்ன சொல்றார் என்றால், என்னுடைய வழிகளில் நடக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அப்படின்னா என்ன? கால்களுக்கு எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு வழிகாட்டுற விடயம் கர்த்தருடைய வார்த்தை. பல காரியங்கள் எங்களுக்கு இன்றைக்கு வழிநடத்தலுக்கு ஆண்டவர் தந்தாலும் முதலாவது எங்களை இந்த உலகத்திலே வழி நடத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தை. உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என்றா அதுதானுங்க உங்கள் எல்லாருக்கும் பொருத்தி இருக்கிற அந்த என்னது மேப்பு, அதுதான் திசை. விளங்குதா? அந்த திசையில நீங்க போனீங்களா சட்டியா கொண்டே விடும், சரியா நடப்பீங்க. அந்த திசை ஒரு நாளும் பிழைக்காது. அது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை யார் பிடிச்சு, அந்த வார்த்தையில யார் தங்கி இருந்து, அந்த வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையின்படி அந்த வழியில நடக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாக அற்புதம் செய்வார்.